குழம்பி சீவி சிங்காரிச்சு வலிக்கிட்டு வந்தாச்சு. ஆனால் வேட்டி கட்டே இல்லை. ஏன்னா வேட்டியை கட்டி விட முடியாது, திரியே இடுபட்டு ஊரில் என்ன ஒரு சின்ன ரவுண்டு வச்சுலாம் இங்கே கடைக்கு போகணும், சாப்பிட போகணும், ஜூஸை குடி போகணும், நடந்து போகணும். வேட்டி கட்டையில் இப்படி கழுவி கூட்டு தான் போகிறீங்க. வேட்டி கட்டாங்க கோயிலுக்கு போகணும், கூட்டுக்கணும் பரவாயில்ல. எனிவே பிள்ளையார் கோயிலுக்கு பார்த்தே தெரியுமா, பிள்ளையார் கிட்டத்தட்ட என்ன மாதிரி. அதனால் பிள்ளையார் கோயிலுக்கு அங்கேருந்து ஒரு மணி நேரம் காரோடி வந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நினைக்கிறோம். 2 சொல்கிறாங்க ஹோட்டல் பிள்ளையார் கோயில் நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் ஆக்கள் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக. மற்றது எங்களுடைய ஆக்களும் கோயில் வீடியோன்னா எல்லாம் இழுத்து 50,000 லட்சம் பேர் பார்க்குறீங்க, வேறு வீடியோக்களை பார்க்குறீங்களா. அப்புறம் அதிகம் இருக்க மாட்டது காட்டியே கோயில் வீடியோக்களை போடுறேன். நடக்கிற சம்பவங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதுவும் யூகேயில் மோட்டர் ஷோரூம் வந்து தமிழர்கள் நிறைய வாழ்கிற சிட்டி. இந்த 2 கோயில் இருக்கு. ஒன்று வந்து பிள்ளையார் கோயில், மற்ற கோயில் என்ன ஆலயத்தின் வாசலில் இருக்கின்ற அடியவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள். எம்பெருமான் நெல்தள்ளி வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தயவு செய்து இடம் விட்டு அகல நீக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உள்ளுக்கு போகலாம் உள்ளுக்கு போகல வெளியாள தொடக்கக்கார மாதிரி வெளியாள வெளிப்பக்கத்தில் அனுப்போம். அங்கால எங்களுக்கு சாப்பாடு கடைகள் அதெல்லாம் கிடக்கு. அதில் அடுத்தடுத்த கட்டம் காட்டுறோம்னா என்னென்ன காட்டாலும் அது காட்டணும். காட்டணும் வீடியோட கிடவாங்க அப்படியாக போகுமா.